என் கூந்தல் தேவன் தூங்கும் பள்ளி அறையா மலர் சூடும் வயதில் என்னை மறந்து போவதுதான் முறையா நினைக்காத நேரம் இல்லை காதல் ரதியே உன் பேரை சொன்னால் போதும் நின்று வழிவிடும் காதல் நதியே என் சுவாசம் உன் மூச்சில் உன் வார்த்தையின் பேச்சில் 5-6 நூற்றாண்டு வாழ்வோம் என் வாழ்வேவா மலர்களே இது என்ன கனவா மலை. குட் மார்னிங். ஹாய். காஞ்சிபுரத்துலேருந்து நாங்கள் காஞ்சிபுரம் வந்திருக்கோம். இன்னைக்கு காஞ்சிபுரம்ல ஒரு தள்ளுவண்டி கடையில் சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன சாப்பிட வந்திருக்கோம்? இல்லை பரவாயில்ல. எனக்கு பூரி. அம்பரீஷ் கொட்டிங்களா? அம்பரீஷ் நானு, அம்பரீஷ், நந்தினி அண்ணா, நந்தினியோட அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்கோம். அம்பரீஷ் அவங்க டாடி வரல. அம்பரீஷ் கோவிலுக்கு வந்தோம் நாங்கள் காஞ்சிபுரம். எந்த கோவில் நந்தினி? என்ன கோயில் போகிறோம்? தெரியல, கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் காமாட்சி அம்மன் கோயில் இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு கோயில், முருகர் கோயில் ஒன்று இருக்கு, அங்க போறோமான்னு தெரியல. எந்த கோயில் போறோம்னு தெரியல. ஆனா காஞ்சிபுரம் சுத்தி கோவில் தான். எந்த கோவில் போறோம்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டிஃபன் சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போலாம் அப்படின்னு இது என்ன பண்றது, அவனை பிடிக்க சொல்ல. என்ன கோயில் பேரு? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் கோவில் சாப்பிட்டுட்டு இந்த பக்கம் வெளிச்சமா இருக்கு. இந்த பக்கம் எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்? சாமி பேர் தெரியாம இல்ல என்ன கோயில் ஏதோ சொன்னாங்க. ஏகாம்பரநாதர் கோயில் வந்திருக்கோம் காஞ்சிபுரம்ல. டிஃபன் சாப்பிட்டு அப்படியே கோவில் பசங்கெல்லாம் குழந்தைங்கெல்லாம் பசிக்குதுன்னு சொன்னதால அப்படியே சாப்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு சண்டேங்கிறதால எப்படி கூட்டமா இருக்குமா என்னன்னு தெரியல. வந்திருக்கோம். அண்ணா கார் பார்க் பண்ண போயிருக்காரு. நாங்க வந்து அண்ணாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து அம்மா அப்பா காஸ்டியூம் சொல்லுங்க. நாங்க 2 பேரும் சாரி கட்டிட்டு இன்னைக்கு வெளில வந்திருக்கோம். சாரி வந்து நைட்டோட நைட்டா கட்ட சொல்லி நைட்ல இருந்து கட்ட ஆரம்பிச்சு காலைலக்குள்ள கட்டி முடிச்சிட்டேன். அப்படிதானே? வருஷத்துல ஒரு நாள் கட்டுறவங்களுக்கு அப்படிதான் இருக்கும். டெய்லி கட்டுற மேடம் வந்து 5 செகண்ட்ஸ்ல கட்டிடுறாங்க. இல்ல எனக்குமே ஒரு 20 minutes டைம் எடுக்கும். டெய்லியா கட்டுறேன் நானுமே 20 seconds தான். 20 minutes தான் ஆகும். வேகமா ரொம்ப குயிக்கா கட்டிடுறாங்க. நந்தினியோட சாரி சூப்பரா இருக்கு. மங்களகரமா பெருமாள் கோவிலுக்கு போறோங்கிறதுக்காக நந்தினி வந்து அவுட்ஃபிட்லாம் பாருங்க. மங்களகரமா மஞ்சள்ல நெக் செட்டும் அழகா இருக்கு. பெருமாள் கோவிலுக்கு போறதுக்கு ஏற்ற மாதிரி. நான் வந்து ஒரு சிம்பிள் காட்டன் சாரி. சிம்பிளா ரொம்ப அழகா. என்னோட அவுட்ஃபிட் காமி. என்னோட நம்மளோட கேமராமேன் இல்லாததால அண்ணா இல்லாதனால கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் அவங்க நான் ரொம்ப மிஸ் பண்றேன். டாடி இல்லாம 5 ரூபாய் இன்கிரிமென்ட் உங்களுக்கு. டாடி இல்லாம கஷ்டமா இருக்குல வீடியோ எடுக்க. எஸ் ஓகே. அதுவும் இல்லாம மொபைல் ஆக்சுவலா அவரோட மொபைல் வந்து இன்னும் கிளாரிட்டியா இருக்குமா? என்னோடது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியா இருக்கும். அதனால இந்த வீடியோ கொஞ்சம் டல்லா இருக்கும். வாங்க போலாமா? ஹாய் சொல்லுங்கப்பா. அப்பா ரொம்ப ஜாலி. என்னோட அப்பா நந்தினியோட அப்பா. நந்தினி அம்மா ஒகேனக்கல் வீடியோல பாத்திருப்பீங்க. வரீங்களா? கூப்பிடு. வாங்கடா. போலாமா? வாங்க போலாம். ஏகாம்பரநாதர் திருக்கோவில் நல்லா இருக்கா? கோவில் போயிட்டு வந்தது எல்லாரும் செம்ம டயர்டு. ஐஸ் வாட்டர் முடியல. பசங்களாம் குளுக்கோஸ். நீ என்ன ஃப்ளேவர்டா? இது என்ன ஃப்ளேவர்? லெமனா? லெமன். அது ஆரஞ்சு. நாங்கள் எப்பவும் இந்த தண்ணி தான், தண்ணி பாட்டில். இது டாடி காலையில் பூரி சாப்பிட்டாரா? ஆமாம். ஓகே சரி வாங்க போகலாம். சாரியை காட்டு. சாரி காட்டு. இந்த காம்பினேஷனோட அதான் நல்லா இருந்துச்சுன்னா லைட் ஓகே. இது ஆனால் அந்த மயில் கலர் தான். இது இல்லை இதுக்கு ஷேட் இருந்துட்டு இந்த காம்பினேஷன் அந்த அளவுக்கு செட் ஆனால் அழகாக இருக்கும் தெரியுமா? இது கட்டினா பிளாக் ஒரு மாதிரி டிசைன் அழகாக இருக்கு. நாலங்கரியா கட்டங்கட்டமாக இருக்கு. வைரவுசியா இது? ஆமாக்கா வைரவுசி. டாக் வாய்ஸ் கலர் தானே இது? ஏதோ சொல்லுவாங்க டாடா இஸ் ப்ளூ. டாக் வாய்ஸ் தான். டாடா இஸ் ப்ளூ தான். அந்த வீடியோ எடுக்கிறீங்களா? இங்கே இருந்தா எடுப்பீங்களா? அது வேறு. அது எங்கே? அது வீட்டில். வீட்லையா? அப்போ அங்கே போனால் நிறைய இருக்குமா? இல்லை அங்கே இருக்கிறது தான் இங்கே. அங்கே அது எங்கே இருக்குது? அது இங்கே 4 கடை. லக்ஷ்மி ஸ்வீட்ஸ் இல்லை அங்கே இருக்குது.
எனக்கு சாஃப்ட் சில்கா இதான் இது என்கிட்ட இருக்கு. வேண்டாம் வேண்டாம், இது சாஃப்ட் சில்க் வேணாம். இப்பெல்லாம் இப்படி வேணாம் 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 வேணாம். வேண்டாம் 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 அக்கா, எதுவுமே பிரிக்காதீங்க, வேண்டாம். இன்னும் நல்ல ஆரஞ்சு இல்லை அது. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஆரஞ்சு தான் இது. அந்த மாதிரி ஆரஞ்சு தான் அதுதான். ஆனா பார்டர் வந்து அது வேற மாதிரி இருந்துச்சு. இது தரங்க, ஓபன் பண்ணுங்க வீடியோல. இது என்ன எடுத்துக்கலாம், நீ ஒண்ணா ஒண்ணு எடுத்துக்கலாம். நான் தான் எடுத்துட்டேனே, அவதான் எடுத்துங்க. நான் வச்சிட்டேனே. இது 2600 ரூபாய் நந்தினி. அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும் இந்த கலர். உன்னோட சாரி என்கிட்ட ஆனா நந்தினி ஆரஞ்சு தான் வேணும்னு அடம் பிடிச்சி ஒரு ஆரஞ்சு எடுக்கிறான். எப்படி இருக்கு? பிரகாஷ்க்கு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு கடையில போய் பார்த்தோம், ஓகேவா தான் இருந்துச்சு. இருந்தாலும் பிரகாஷ்ல போய் இன்னும் பெட்டரா கிடைக்குமோ அப்படின்னு நான் பேசுறது கூட கேட்காதுங்க, மைக்லாம் போடல. பிரகாஷ் வந்திருக்கோம், காஞ்சிபுரம்ல இருக்க பிரகாஷ். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொல்லவே இல்லை, கோவிலுக்கு தானே வந்தோம். கோவிலுக்கு வந்தோம், சரி சும்மா நந்தினி வந்து சாரீ வாங்கணுமா காஞ்சிபுரம்ல, அவளுக்கு கோவில் ஃபங்க்ஷன் வருது, அதுக்காக சரின்னு பிரகாஷ் வந்தோம். செம்ம ரஷ்ஷுங்க, இங்க பாருங்க. காஞ்சிபுரம் பிரகாஷ் ஒரு ஃப்ளோர் இல்லை, 3 ஃப்ளோர்லையும் சேமாக ரஷ்ஷாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ரஷ்ஷாக இருக்குன்னு செகண்ட் ஃப்ளோர் வந்தோம், அங்கேயும் ரஷ்ஷு. இப்போ தேர்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம், இங்கேயும் ரஷ்ஷு. டோக்கன் போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, டோக்கன் நம்பர் 2. அவங்க கூப்பிடும் போது தான் நம்ம போய் உட்காரணும். சரியான கூட்டம், க்ரௌடு. இல்ல இது கம்மியா இருக்குண்ணா. 1818 நல்லா இருக்குல்ல. எடுக்கலாம் சொல்ல, நான் எடுத்துக்கிறத. ஏய் அழகா இருக்கு நந்தினி இது. நந்தினி மறுபடியும் ஒரு ஆரஞ்சு, ஆனா நான் கேட்ட ஆரஞ்சு காம்பினேஷன் கிடைக்கல. நீ ஒரே ஆரஞ்சு வச்சுட்டு உலகமே சுற்றி வர, ஆனால் அது ஒரு ஆரஞ்சு கிடைக்க பாருங்க. நான் நினைச்ச மாதிரி இந்த காம்பினேஷன் நல்லா இருக்கு ஆரஞ்சு, ஆனால் இந்த கலரு காஃபி ப்ரௌன் வேணும். ஆமாம், ரெஸ்டோ ஆரஞ்சு வேணாம், பேண்டோ ஆரஞ்சு ப்ரௌனு இல்லை ஒரு மாதிரி டார்க் குழந்தைக்கு உட்காந்துருக்காரு. கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். போட்டோ எடுக்கிறேன். 3வது கடைக்கு வந்திருக்கோம். காலையில இருந்து ஒரு புடவை கூட வாங்கல. 2 புடவை வாங்கியிருக்கோம். 3வது கடைக்கு வந்திருக்கோம். மூஞ்சி எப்படி ஒரு கடைக்கும் நமக்கு வந்து வித்தியாசப்பட்டு ஆயிடுச்சு. எல்லாரும் பாக்குறாங்க. சாப்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்டுட்டு 3வது கடைக்கு வந்திருக்கோம். எங்க போனாலும் கூட்டம். இங்க பாருங்க, நீங்க இந்த தருணத்துல எப்படி ஃபீல் பண்றீங்க? எத்தனாவது கடைக்கு வந்திருக்கோம்? பிடிக்கலையா? வாங்கினா அந்த ஆரஞ்சை மட்டும் தான் நான் வாங்குவேன்னு
உட்கார்ந்திருக்க நீ. என்னடா மூணாவது கடையில 30 இல்லனா அதுக்கு மேலயே ஆரஞ்சு கடையில இருக்க ஆரஞ்சு வேணும். கடையில இருக்க மொத்த ஆரஞ்சையும் தூக்கியாச்சு. டெய்லி சாரி கட்டுறவங்களுக்கு எந்த சாரினாலும் ஓகே. எனக்கே ஒரு நாள் சாரி கட்டுறவங்களுக்கு ஆமா. ஆக்சுவலா சாரி வந்து நல்ல செரி ரெட் தானக்கா. ஆனா கேமரா தெரியறது வந்து பிங்க் கலர்ல தெரியுது. பிங்க் கலர்ல தெரியுது. ஆமா செரி ரெட். தெரியல. ஆமா அது மொபைல்ல பார்த்து பார்த்து ஏமாந்து நேர்ல வந்தா அந்த கலர் இல்லன்ட்டு ஏமாந்துடுறோம் நாங்க. இது ஆனா மொபைல்ல லைட்டா தெரியுது, ஆனா உண்மையாவே செம்ம டார்க். ஆமா இதுல நேர்ல தான் ஒரு மாதிரி தெரியுது இல்ல, ரெட்டா தெரியுது. என்கிட்ட இந்த உனக்கான ஊர்ல இருக்க மொத்த ஆரஞ்சு எடுத்து போட்டுருக்காங்க பாரு. 4 கடை ஏறி இறங்கி நீ ஆரஞ்சு வாங்கின படல. காஞ்சனா படத்துல அந்த ரெண்டு இந்த ரெண்டு அது மாதிரி காலையில இருந்து ஆரஞ்சு அது ஃபர்ஸ்ட் பிரகாஷ்ல எல்லா ஆரஞ்சு எடுத்து சொன்னான். அங்கேயும் அங்கேயும் கரெக்டா இப்போ ஃபைனலா இங்க இது பாரு ஃபேண்டா ஆரஞ்சு தானே இது. ஃபேண்டா ஆரஞ்சு பா. நல்லா இருக்கு பாரு. இங்க பாருங்க அண்ணா, இது நல்லா இருக்கு பாருங்க. ஃபேண்டா ஆரஞ்சு அழகா இருக்கு. எல்லாரும் நான் கடைசியா வந்து இதுக்கப்புறம் யாரும் இது சொல்லக்கூடாதுன்றதுனால எல்லாரும் நல்லா இருக்கு அம்மா தாயே போதும் வா போலாம் அப்படிங்கிற அளவுக்கு போதும், அழகா இருக்கு. ரேட் பாரு. ரேட்டும் ஓகே தான். 2450. நந்தினி இதை கம்பேர் பண்ணும்போது அது பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஏரியாவுக்கு வந்து தலைவண்டி கடை சாப்பிட்றீங்க. தோசை ஆமா இந்த டேஸ்ட் வந்து பெரிய ஹோட்டல்ல சாப்பிட்டா கூட கிடைக்காது. ஆமாம் அதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்ல, அன்றைக்கி செஞ்சுருவாங்க. அது இல்லாம அந்த அக்கா வந்து ஆமாம் அன்பா தோசை கூட அன்பா பரிமாறுவாங்க. அன்பா பரிமாறுவாங்க, அன்பு கலந்து கொடுப்பாங்க. டெய்லி அம்மா கையில சாப்பிடுற மாதிரி வந்துடுறேன். அந்த அக்காவே நினைப்பாங்க இந்த பொண்ணு இந்த வீட்டுல சோறே ஆக்காதா, டெய்லி வந்துருந்தே அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நேற்று வந்து டைம் ஆயிடுச்சுங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஒரே ஒரு ஆரஞ்சு கலர் சாரீ எடுக்கிறதுக்கு காலையில் 11 மணிலேருந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் 3 கடை ஏறி இறங்கி கடைசியில் ஒரு ஆரஞ்சு கலர். இதை முத கடையிலே எடுத்துருக்கலாம், இருந்தாலும் இதை விட பெட்டராக இருக்கு. வாங்க வாங்க நான் விடுவாங்க, இதை விட பெட்டராக இருக்குமான்னு சொல்லிட்டு பாவம் அவங்க வீட்டுக்காராவது பொறுமையாக இருந்தது. ஏன் வீட்டுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? சீக்கிரம் தூங்கி இருக்க மாட்டாருண்ணா. சீக்கிரம் அங்க கிளம்பி போயிருப்பாரு, நீ வா பஸ் பிடிச்சு வா அப்படின்ட்டு. ஆனா கொஞ்சம் இப்ப அண்ணா ரொம்ப பொறுமையா இருந்தாரு. இவருமே பொறுமையா தான் இருப்பாரு, பட் இப்போதான் கொஞ்சம் அப்படியே ஃபாஸ்ட் அப்படியே மாறிட்டே வராது. அதனால நாங்க கடைசியில ஆனா அவங்க கேட்ட ஆரஞ்சு வந்து இந்த முதக்கடையிலே வாங்கிருக்கலாம், ஆனா கிடைக்கல. அதனால வந்து மறுபடியும் ஒரு மனசை மாத்தி ரஸ்ட் ஆரஞ்சு நான் கேட்டது வந்து ஒரு ஃபேண்டா பேல் ஆரஞ்சு கேட்டேன். ஆக்சுவலா நேத்து நாங்க கோவிலுக்கு போறதான் பிளான். சரி கோவிலுக்கு போயிட்டு காஞ்சிபுரம் போகாம வந்தா, சாரி எடுக்காம வந்தா எப்படி அப்படின்ட்டு தான் சாரியும் எடுத்துட்டு வந்தாச்சு. சரி பார்க்கலாமா இந்த காமி. ஆனா நான் எனக்கு எதுவுமே வாங்கிக்கல. நேற்று வாங்கன்னு நினைச்சேன்,
அப்புறம் பார்த்தா சரி நமக்கு இன்னொரு நாள் வந்து பொறுமையா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவங்க ஊர்ல ஃபங்க்ஷன் வேற வருது, எப்படி இருந்தாலும் அவள் ட்ரெஸ் எடுக்க தானே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா இங்கே காஞ்சிபுரமும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரம்ல எடுத்துட்டாங்க. இது யாருக்கு நந்தினி? இது வந்து எங்களோட அத்தைக்கு, என் ஹஸ்பண்டோட அம்மாக்கு. ஆமா, அவங்க இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் தான் கட்டுவாங்க. அந்த ரெட்ட பார்டர் தான் ஃபேமஸ். அது என்ன தெரியுமா, அவங்க அம்மாவுக்கு ஒரு புள்ள செலக்ட் பண்றதெல்லாம் இங்க தான் கத்துக்கணும். நாங்க எடுத்து கொடுக்குறோம், இதுதான் எங்க அம்மாக்கு இந்த டிசைன் நல்லா இருக்காது, இந்த கலர் நல்லா இருக்காது, அவங்க அம்மாக்கு இல்ல ஒய்ஃப்னை விட அம்மாவுக்கு அக்காவுக்கு உருகி பொண்டாட்டிக்கு என்ன கலர் வேணும்னு பார்க்கவே இல்ல அவரு. நாங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா 2 saree 3 saree பார்த்தா அவர் பாப்பாரு. இல்ல இல்ல உண்மை, ட்ரூ அதுதான் எப்பயுமே அப்படிதான் இருக்கு. ஏன்னா இல்ல அது என்ன உண்மைனா அவர் 2 saree பார்த்திருந்தாருன்னா அவர் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 2 3 saree பார்த்தா அவர் 4 கல்ல ஏரியானா ஒரு மனுஷன் எத்தனை தான் பாப்பாரு. அப்படி இல்ல, அடிக்கடி எடுத்து இயர்லி ஒன்ஸ் எடுத்து கொடுத்தா கூட இந்த மாதிரி யோசிக்கலாம். எப்பயுமே எடுத்துருவாரு அவங்க அம்மாக்கு. ஆனா எப்ப எடுத்து கொடுத்தாலும் அவங்க அம்மாக்கு கலர் யோசிப்பாரு. அவங்க அம்மா இருக்க எல்லா கலரும் தெரியும். நானே என்னடா ஒரு அம்மாக்கு இவ்வளவு டிசைன் சூஸ் பண்றாங்களா அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. பார்டர் உள்ள போய் அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணுவாரு. இது வந்து அண்ணா நந்தினியோட மாமியாருக்காக அவங்க பையன் எடுத்து கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு இந்த கலர். அவங்க லைட் ஷேட் பார்டர் கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த saree காட்டன் saree தான், பியூர் காட்டன், சூப்பரா இருந்துச்சு. இத செலக்ட் பண்ணது வந்து மேடமும் அவங்க அண்ணனும் மட்டும் தான். 1250 தான், ரொம்ப அழகா இருந்துச்சு. ஃபுல்லாவே குட்டி குட்டி புட்டாஸ் வச்ச மாதிரி. நான் ஒரு ப்ளூ மாதிரி ப்ளைனா பார்த்தா நான் சொன்னேன் இது ஃபங்க்ஷன் வேர் மாதிரி இருக்கு நந்தினி, இந்த மாதிரி எடுத்தீனா பட்டு saree லுக் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். அது ப்ளைனோட இது கொஞ்சம் காஸ்ட்லி, சரி அதனால இதே எடுத்துட்டா. ஓகே, அழகா இருக்கும் உங்களுக்கு. நான் இன்னும் உங்களை பார்த்தது இல்ல, கூடிய சீக்கிரம் நாங்க மீட் பண்ண போறோம். எல்லாரையும் மீட் பண்ண போறோம். ஹாப்பி, செம ஜாலி. அதெல்லாம் நெக்ஸ்ட் vlogல வரும் பாருங்க. நெக்ஸ்ட் இது டெய்லி இது யாருக்கு? மேடம்க்கு தான். என்ன மேடம்க்கு? இதுதான் ஹீரோ ஆஃப் தி செஷன். பாக்ஸ்ல இருக்கு அப்படினாலே அது நந்தினி தான். அத பாருங்க, இந்த ஒரு saree எடுக்கிறதுக்கு இதை நான் ஃபர்ஸ்ட் கடையிலே சூஸ் பண்ணிருக்கலாம். நேத்து எத்தனை மணில இருந்துமா? 11 மணில இருந்து எத்தனை மணிக்கு எடுத்து முடிச்ச? ஃபைனலா 6 மணிக்கு எடுத்து 6 மணிக்கு. ஏன்னா அதுக்கு மேல வழி இல்ல. அண்ட் நான் கேட்ட ஆரஞ்சு கிடைக்கவே இல்ல. நான் அழகா இருக்கும், ஆனா இது சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா ஃபேண்டா ஆரஞ்சு நான் பொங்கலுக்கு வேர் பண்ணியிருந்தேன் பாத்தீங்களா, அந்த ஃபேண்டா ஆரஞ்சு தான் கேட்டு போனோம். அது என்னன்னா, ஒன்று பார்டர் நல்லா இருக்கு, saree கலர் நல்லா இல்லை. ஒன்று saree கலர் நல்லா இருந்தா பார்டர் நல்லா இல்லை. சரி ஃபைனலா இது அவளுக்கு சூப்பரா இருந்துச்சு. அந்த கோடு வரதெல்லாம் வந்து நிறைய இருக்கு, அதெல்லாம் வந்து வயசானவங்க கட்டுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அழகா இருந்துச்சு, சூப்பரா. கடைசியா இதை எல்லாரும் சேர்ந்து இந்த saree பார்க்கணும். இந்த பில்லிங் செக்ஷன்ல இந்த ரஸ்டிங் ஆரஞ்சு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 15 சாரியாவது பில் ஆயிருக்கும். நாங்க பார்க்குற டைம்ல அப்போ எல்லாரும் வாங்குறாங்கன்னா இது அவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டோம். சூப்பரா இருக்கு. நான் திங்க் பண்ணிட்டு போனதே இந்த கலர்ல. நான் கொஞ்சம் ஆரஞ்சு வேற ஆரஞ்சு பண்ணேன். பட் ஆனா நாங்க வந்து ஆமா இருந்துச்சு. பட் ஆனா பார்டர் நல்லா இல்ல, ரெட்டை பார்டரா இருந்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல எல்லாமே ரெட்டப்பட்ட பார்டர் தான் போடுறாங்க. அது ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு. அப்ப நம்ம இவ்வளவு தூரம் தேடி போய் காஞ்சிபுரம்ல வாங்கும்போது கொஞ்சம் யூனிக்கா இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் இந்த மாதிரி பெரிய பார்டர் எடுத்துட்டு அவனுக்கு கிராண்ட் லுக் கொடுக்கும், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஏஸ்தெட்டிக்கா இருந்துச்சு. இந்த பார்டர் நல்லா இருந்துச்சு. ஆமா, இதுவுமே இந்த பூவுமே கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. மற்றதெல்லாம் கோடு வருது, வயசானவங்க கட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, சூப்பரா இருந்துச்சு. இதுக்கு பிளவுஸ் வந்து பர்ஃபெக்டா ஸ்டிச் பண்ணி போட்டானா சூப்பரா இருக்கும். அவ எப்ப போட்டாலும் நான் அதை vlogல போடுவேன். இந்த saree இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் 2000 தான். செம்மையா இருந்துச்சு, குவாலிட்டியும் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு saree. நந்தினி இதை வந்து நீ அழகா கட்டுறதுல தான் இருக்கு இதோட அழகு. இதுக்கு பிளவுஸ் மேடம் டிசைன் பண்ணி தருவாங்க. நேத்து வந்து ஆக்சுவலா இந்த சுங்கு கூட போட மாட்டாங்க. அங்க நம்ம சப்ஸ்கிரைபர் அக்கா ஒரு பொண்ணு இருந்ததால ஆமா நாங்க இல்ல எங்க போனாலும் நேத்து வந்து போற இடமெல்லாம் செலிபிரிட்டி மேம் தான். எல்லாருமே கேக்குறாங்க, எல்லாருமே எனக்கு என்ன ஒண்ணுன்னா அவ்வளவு பேர் கேக்குறாங்க. ஆனா பாக்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்புறம் வந்து ஃபாலோ பண்ணிருங்க. ஏன்னா ஃபாலோவர் லிஸ்ட்டும் அவங்க எங்க போனாலும் பாக்குற லிஸ்ட்டும் அதிகமா இருக்கு. அதனால வியூ லிஸ்ட்டும் எல்லாரும் பாக்குறாங்க. ஆனா அந்த சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. ஆமா, இது ஆக்சுவலா இது எங்க ஜென்ஸ் முதற்கொண்டும் அவ்வளவு பேர் கடையில ஒர்க் பண்றவங்க பாக்குறவங்க அம்பரீஷ் குட்டியை கேக்குறாங்க, இவங்களை கேக்குறாங்க. நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. இது வந்து பாபுஷால எடுத்தோம். ஃபர்ஸ்ட் நாங்க சீனுஷான்னு ஒரு கடைக்கு போனோம் ஆன்லைன்ல பாத்துட்டு. ஆனா அது ஆன்லைன்ல தான் அழகா இருக்கும் போல, நேர்ல போனா அந்த அளவுக்கு இல்ல. கேட்டா அது ஆன்லைன்ல உடனே வித்துரும் அப்படிங்கிறாங்க. தெரியல, ஒரு அவங்க லைட்ல கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. கேட்டேன் என்னங்க ஆன்லைன்ல நிறைய காமிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அது வந்து நாங்க காட்ட உடனே அது சேல் ஆயிடும் மேம், நீங்க வேணும்னா நீங்க ஆன்லைன்லயே புக் பண்ணுங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாபுஷால ஃபர்ஸ்ட் பிரகாஷ் போனோம். பிரகாஷ்ல அவளுக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் பாபுஷால தான் ஃபைனலாக எடுத்தோம். இங்கேயே பிடிக்கலன்னு தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் டைம் இல்லை, இங்கேயே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் இது ஒரு செம்ம சாரிங்க. ஆக்சுவலாக இந்த சாரி வந்து நான் எடுக்கலான்னு தான் ஃபஸ்ட்டு ஓகே பண்ணேன். அப்புறம் நந்தினிக்கு பிடிச்சிருந்துச்சா, சரி நம்ம எப்போவுமே அடிக்கடி கட்டுறோம், அவள் எப்பயாவது தான் கட்டுறா, ஆசைப்பட்டு எடுக்கிறாளேன்னு சொல்லிட்டு ஸோ நந்தினிக்கே இது ஓகே பண்ணியாச்சு. சூப்பர் கலர் இது.
இது யார் கட்டினாலுமே இந்த கலர் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கலர்ல இருக்கும் சாரி எல்லார்கிட்டயும். அதுக்கு பட் வந்து இந்த இது காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி டபுள் ஷேடு அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் கட்டினா சூப்பரா இருக்கும் அந்த லைட்டிங் எஃபெக்ட்டுக்குலாம். ஆனா என்னன்னா இந்த ப்ளூக்கு வந்து பிங்க் தான் நான் மோஸ்டா எல்லா கடையிலுமே நான் பார்த்திருக்கேன். நிறைய இந்த டார்க் பிங்க் இருக்கும், இல்லைன்னா டார்க் ப்ளூ இருக்கும், கிரீன் இருக்கும். ஆனா இந்த கலர் இந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப ரேரு. அதாவது இந்த ப்ளூக்கு இந்த லைட் பிங்க் காம்பினேஷன் ரொம்ப ரேரு. செம்ம ஷேடா இருந்துச்சு அந்த இது ஏன்னா நீங்க பாருங்களேன் சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த சாரீலாம் ஜஸ்ட் 2000 தான். இது எல்லாமே 2000 தான். இதெல்லாம் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. 2000க்கு இந்த சாரி வந்து ரொம்ப வர்த். அதுவும் செமி காஞ்சி சில்க். இந்த பட்டு புடவை என்ன லுக் கொடுக்குமோ அதே லுக் கொடுக்கும். பிகாஸ் ரொம்ப ரேரா தான் கட்ட போறோம்ன்றனால ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நான் அடிக்கடி கட்டுவேன். அவ ரொம்ப ஆபீஸ்லாம் போறாங்கன்றதால எப்பயாவது தான் ரேர் கட்டுவா. அதனால சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த ஆக்சுவலா ரஸ்டிக் ஆரஞ்சு வந்து அவ ஆசைப்பட்டு எடுத்தா. ஆனா இது வந்து அமைஞ்சதுல இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப அழகான சாரி இது. இந்த காம்பினேஷன் வேற லெவலா இருந்துச்சு. நம்ம அவங்க அம்மா எடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆக்சுவலா அம்மா தான் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் உனக்கு எடுத்துக்கிட்டாங்க. அவங்க இப்ப ரீசெண்டா அவங்களுக்கு நிறைய எடுத்துட்டாங்க. கலருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு நந்தினி. அதை விட எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. ஆமா நீ இதை கட்டு அழகா நான் பிளவுஸ் உனக்கு டிசைன் பண்ணி தரேன். சூப்பரா கட்டு செமையா இருக்கும். நல்லா இருக்குல்ல. இது இன்னும் நம்ம ஃபங்க்ஷன்ல எல்லாம் கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். செமையா ப்ரீ ப்ளீட் பண்ணி சூப்பரா கட்டினா அழகா இருக்கும். இந்த காம்பினேஷன் பிங்க் வேற லெவலு. இந்த ஒரு சாரி எடுத்தாங்க மேடம், அவ்வளவுதான். இந்த 2 சாரி எடுக்கதாங்க நேற்று 11 மணில இருந்து 7. ஆமா இது வந்து அவங்க அன்னைக்கு அம்மாவுக்கு தான் முன்னாடி காமிச்சனே. அவங்க அம்மாக்கா நார்மலா சரி அம்மா வேணான்ட்டாங்க. அடிக்கடி இப்பதான் ரீசெண்டா அவங்க மேரேஜ் டேக்கு எடுத்து கொடுத்தாலாம், அதனால வேணான்ட்டாங்க. இது வந்து அவங்க அக்கா இது இந்த சாரி அப்படிதாங்க. நான் இங்க நிறைய சூப்பரா சொல்றேன். அண்ணா இது நல்லா இருக்கும் இது நல்லா இருக்கும் எதையுமே வேணான்ட்டாரு. அவங்க அக்கா டேஸ்ட் அம்மா டேஸ்ட்னா இல்ல. என்ன பண்ணுவீங்க? இது உங்க அக்காக்கு நல்லா இருக்கா அம்மாக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ப மாட்டாரு எங்களை. அவங்க அக்கா அம்மா தெரியாம நானா கட்டிக்க போறேன் அவங்களுக்கு எப்படி கட்டுவாங்கன்றது எனக்கு எப்படி தெரியும் அப்படி லேடிஸ் விஷயம் எல்லாம் என்கிட்ட கேட்காது அப்படின்னு. ஆனா இவரு எனக்கு உண்மையாவே இதா இருந்துச்சு. எது நாங்க எதுக்கு சொல்றோம் அதெல்லாம் வேண்டாம் இது வேணாம் கலர் கூட சொல்லுவாரு ஞாபகம் வச்சு. ஏன்னா நாங்க ரொம்ப இயர்ஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்கறனால அவருக்கு நல்ல சாரீஸ் எல்லாம் நாங்க எடுத்துக்கணும் ஞாபகம் இருக்கும் என்னென்ன கலர். உங்க அம்மாக்கும் உங்க அண்ணிக்கும் ஒரே கலர் மாதிரி தான் தெரியுது. அது கொஞ்சம் டார்க்கா இருக்கு. எங்க அத்தைக்கும் அண்ணிக்கும். ஆமா அதுதான் நேத்து ஐபோன் வச்சிருக்கவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும் போல. கொஞ்சம் ஒரு வீடியோ ஒரு vlog கூட முழுசா எடுக்க முடியல. அதுக்குள்ள ஸ்டோரேஜ் ஃபுல்லு. அது வேற ஃபோன் மாத்தியாச்சு. இது வந்து அவங்க அன்னிக்கு சொல்லிருந்தோம்ல அவங்க அன்னிக்கு இது வந்து லெமன் கலர் தான் நினைக்கிறேன். எல்லோலாம் இல்ல இது வந்து லெமன் கலர் லெமன் கிரீன் கலருங்க. எக்ஸாக்ட்டா வெந்தய கலர்லாம் இல்ல நம்ம போட்டதுல தான் வெந்தய கலர். இது வந்து கிரீன் தான் ஒரு பேரட் கிரீன்லயே ஒரு லைட் ஷேடு. இது ஆமா எல்லோவும் கிடையாது கிரீனும் கிடையாது லெமன் கலரும் கிடையாது மூணும் கலந்த மாதிரி பாச கலரா இது மேபி கொஞ்சம். ஆமா இதுக்கு வந்து இது கொஞ்சம் இந்த காம்பினேஷன் கொஞ்சம் ரேரா இருந்துச்சு. வாடாமல்லி கலர் பிளவுஸ். ஆமா இந்த காம்பினேஷன் வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. சர்ப்ரைஸா நீ எதுவும் தர முடியாது போலயே பாத்துறாங்க போல வீடியோல. அதான் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியாது பார்த்தது இல்ல. தெரியாது பார்த்தாலும் பிரச்சனை இல்ல எப்படியும் தெரியும் அவங்களுக்கு. இது வந்து அவங்க அண்ணிக்காக அண்ணாவோட அக்காக்காக எடுத்திருக்காங்க. இப்போ வந்து இவங்க எப்பவுமே இந்த மாதிரி வருஷம் ஊர் பொங்கலுக்கு அம்மாக்கு அக்காக்கு எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்களாம். அதனால காஞ்சிபுரம் போனதால இந்த பர்ச்சேஸையும் நாங்க முடியல. நாங்க எல்லா வருஷமும் காஞ்சிபுரம்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஏன்னா வந்து டப்புன்னு போயிட்டு ஒரே கடையில எல்லாமே எடுத்துட்டு வர மாதிரி. நாங்க இன்னொரு நாள் பாபுஷா வந்து பெருசா கட்டுறாங்களாம். அதனால நந்தினி இன்னொரு நாள் போலாம் நம்ம எல்லாரும் அது கட்டி முடிச்ச உடனே போலாம் அப்படின்னு சொன்னதால இது ஆமா இதுவும் செலக்ட் பண்ணது மேடமும் எங்க அம்மாவும் சும்மா ரேண்டமா எழுந்து போய் பாத்துட்டு இருந்தோமா என்ன சாரீஸ்லாம் இருக்குன்னு அப்போ செலக்ட் பண்ணிட்டு வந்தோம். அம்மாக்கு இவங்க நந்தினியோட அம்மாக்கு இது வந்து பயங்கர கொஞ்சம் நல்லா ரிச்சா இருக்கு. ஆனா ரேட் கம்மி தான். அவங்க டாசல்ஸ்லாம் வச்சிருந்துச்சு. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ரேட்டுக்கு. கிளாத் ரொம்ப நல்லா இருந்துச்சு உள்ள. இதோட பிரைஸ் எவ்வளோனா 620. எப்பவுமே நான் நோட் பண்ணிருக்கேங்க எந்த அம்மாவுமே தான் பொண்ணுக்கு செலவே வைக்க மாட்டாங்க. எங்க அம்மாவும் இப்படிதான். ஆமா நான் 10,000 ரூபாய் கூட புடவை எடுப்பேன். என்ன எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ அது எடுத்துக்கோ இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் புடவை பாருன்னா பார்க்க மாட்டாங்க. எனக்கு எதுக்கு இருக்கு நிறைய இருக்கிற புடவை என்னால கட்ட முடியல எனக்கு போதும் இதேதான் அவங்க அம்மா இது பண்ணாங்க. இது அவங்க அம்மாவுக்கு அவங்களுக்கு சண்டே வந்துச்சு. தயவுசெய்து ஒண்ணு எடுக்கிறியா இல்லையா அப்படின்றதுக்கு அப்புறம் ஏன்னா அவங்க ரீசெண்ட் எடுக்கவே மாட்டாங்க. நாங்களே அவங்ககிட்ட சொல்லாம போய் எடுத்துட்டு வருவோம். பட் எனக்கு என்ன ஆசை ஆமா எதுக்கு செலவு அதே பொண்ணுக்கு வந்து நல்ல கிராண்டான சரி கூட எடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. கடைக்கு கூட்டு போனா இது எனக்கு என்ன இருக்குன்னா அவங்களை கூட்டிட்டு போய் அவங்களுக்கு பிடிச்சத காஸ்ட்லி எடுத்துறணும்னு நினைப்போம். ஆனா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடிச்சத சொல்லவே மாட்டாங்க எடுக்க மாட்டாங்க. இப்ப அப்புறம் எல்லா இடத்துக்கும் நம்மளே வச்சிருவாங்க. இல்ல எங்க அம்மா இப்படிதான் பண்ணுவாங்க. கடைக்கு போனா ரேட் அதிகமா இருந்தா கூட நல்லா இருக்கு நீ எடுத்துக்கோ உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அதே சாரியை நீ ஒன்னு எடுத்துக்கோமான்னு சொன்னா எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு போதும் ரொம்ப அவங்க அம்மா நேத்து ரொம்ப கம்பல் பண்ணி ஃபைனலா இந்த 600 ரூபாய் சாரி நார்மலாவே எங்கயாவது வெளியில போறதுக்காக கட்டிக்கலாம். அது மாதிரி எல்லா அம்மாவுமே நான் நோட் பண்ண தான் பொண்ணுங்களுக்கு வந்து ஏன் கஷ்டம் கொடுக்கணுங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல அம்மாங்க மட்டும் தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஆமா இந்த vlog அவ்வளவுதான். இப்போ நாங்க 2 பேரும் எங்க ரெடியா இருக்கோம் அப்படினா அடுத்த vlogல வெயிட் பண்ணி பாருங்க. பை.